ஸோ இதுதான் நம்ம வந்து ரெஸ்டிங் ஸ்பேஸ், கெஸ்ட்டுக்கான ஸ்பேஸ், ஒர்க் ஸ்பேஸ், ஒரு குட்டி ஸ்பேஸ் தான். ஸோ இதுதான் நம்ம வந்து ரெஸ்டிங் ஸ்பேஸ், கெஸ்ட்டுக்கான ஸ்பேஸ், ஒர்க் ஸ்பேஸ், ஒரு குட்டி ஸ்பேஸ் தான். இந்த சோஃபாவில் தான் வந்து இன்டர்வியூஸ், யாராவது செலிப்ரிட்டிஸ் வந்தால் கூட இங்கே தான் இன்டர்வியூஸ் எடுப்போம். இல்லை நானே ரெஸ்ட் எடுக்கிறதுனாலும் இந்த சோஃபாவில் தான் உட்காந்துருப்பேன். இதுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு நியான் லைட்டில் வந்து சமையல் வித் ஷேரன் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்விட்ச் போர்ட் மேலே கூட பாருங்களேன், ஒரு லேடி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஐ ஷோ இட் க்ளோஸ்லி. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஷேரன் சொல்லிட்டு அந்த நியான் லைட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாக் மாதிரி கொடுத்துருக்கோம். தட் இஸ் நான் 10K, 25K, 100K, 250K, 500K, 1M, 2M கிராஸ் பண்ணுற வரைக்கும் இது அப்படியே சுற்றிக்கிட்டு வந்திருக்கு. அப்போல்லாம் 10K, 20K போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. 100K, 500Kலாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதாவது ஏற்கனவே வைரலாக போயிட்டுருக்க ரெசிபீஸை எடுத்து போட்டால் இப்போல்லாம் ஒரு மாதத்துலேயே சில பேருக்கு 100K வந்துடுது. ஸோ இட்ஸ் லைக் நாங்கள் வந்து அப்போது நான் சொல்கிறது வந்து ஒரு 3 years பேக் வந்து நான் 100K கிராஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணோம். இன்ஃபேக்ட் 1M, 2M நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு இருந்த சந்தோஷத்தை விட அந்த 100K நான் கிராஸ் பண்ணும்போது ஐ செலிப்ரேட்டட். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் அப்போது நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. 1M, 2M கிராஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. பிகாஸ் என்னன்னு எனக்கு தெரியல, பட் 1M, 2Mலாம் கிராஸ் பண்ணும்போது பீப்புள் சேஞ்ச். நான் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன், நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அண்ட் ஃபாலோவர்ஸ் கூட நிறைய பேர் ஹேட்டர்ஸாக மாறி இருக்காங்க. உங்கள் ஆட்டிடியூட் மாறிடுச்சு, அது இதுன்னு. திஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், இதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. அது தெரியாமல் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஒரு 2 நிமிஷம் பேசணும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட மொமெண்ட்ஸ் எல்லாம், பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நான் ஃபோட்டோஸாக போட்டிருக்கேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட வந்து நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத பேசலாம். ஸோ இந்த மொமெண்ட்ஸில் வந்து ஒரு சில மொமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும். அதை க்ளோஸாக இப்போ பார்க்கலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜேர்னி, இதோட காலேஜ் லைஃப்பில் வந்து நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ இது. 21 years, ஆல்மோஸ்ட் 19 years ago. இப்போ 40 வயசு ஆக போகுது. நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்தால் ஐம் 40 years. ஸோ இந்த ஃபோட்டோ 19 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. திஸ் இஸ் ஹவ் ஐ லுக். அதே காலேஜில் நான் படித்த கிளாஸ் ரூமில் நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 2 years அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணும்போது எடுத்து என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த கிளாஸ்க்கு நான் டீச்சராக இந்த செகண்ட் இயருக்கு. ஸோ இவங்க கிளாஸில் நான் உட்காந்துருக்கும் போது எடுத்த ஒரு மொமெண்ட் இது. இப்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இன்னும் யூ ஆர் ஸ்டில் டீச்சிங் அஸ் த்ரூ ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதாங்க 100K நான் சொல்லணும்னு நினச்சது. இது உள்ள ஒரு குட்டி குட்டி கேக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், கப் கேக்ஸ். அதெல்லாம் நான் தான் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண அது ஒரு மொமெண்ட் அது. இது பார்த்தீங்கன்னா 500K நான் ரீச் பண்ணும்போது எடுத்தது. 500K ரீச் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபோட்டோ போட்டு நான் எடுத்திருந்தேன் இது. அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ, எனக்கு 20 million வியூஸ் போன ஒரு வீடியோ, தேங்காய் திரட்டிப்பால். அப்போ நான் போட்டப்போ இந்த வீடியோ ரொம்ப வைரலாக போச்சு. இது ஒரு பழைய ஐட்டம். அதை வந்து நான் போட்டதுக்கப்புறம் எல்லோரும் நிறைய பிளாகர்ஸ், நிறைய ஃபாலோவர்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது 3 years ago ஐ திங்க் நான் இதை போட்டிருக்கேன். 20 million வியூஸ் போச்சு. ஸோ 100K, 500K, அப்புறம் 1M ரீச் பண்ணது, இது எல்லாமே ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ். அப்புறம் பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வண்டர் உமன் சொல்லிட்டு ஒரு 4 இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணது. ஆல்வேஸ் பிஹைண்ட் வுட்ஸோட நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. தே கெப்ட் காலிங் மீ. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக நான் போட்ட கோட்ஸ். அதாவது ஷீ ரியலைஸ்ட் ஹர் செல்ஃப் வர்த் அண்ட் எவ்ரிதிங் சேஞ்ச். அதாவது நம்மளோட செல்ஃப் வர்த் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறும். அதுக்கப்புறம் என்னோட காலேஜில் என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க என்னை பேசுறதுக்கு. ஸோ அதில் ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்டில் நம்ம படித்த காலேஜில் வந்து I've been there as a student, I've been there as a lecturer and I've been there as a guest. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சருக்கு நான் போனப்போ எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ இது எல்லாமே வந்து வால் ஆஃப் மொமெண்ட்ஸ். அந்த டைமில் ரொம்ப க்யூட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்ஸ், என் லைஃப் மொமெண்ட்ஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே என்ன டயலாக் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னோட எல்லா வீடியோ முடியும் போதும்
இந்த டயலாக் ஸ்டாண்டர்டா என்னோட டேக்லைனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ago நாங்க வந்து பிரெயின் ஸ்டார்ம்லாம் பண்ணி நிறைய டயலாக்ஸ் எடுத்தோம். இந்த டயலாக் ஆக்சுவலி என் கூட எம்பிள் படிச்ச என்னோட கிளாஸ்மேட், அவர் இப்போ வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கார், ராஜேஷ் கண்ணன் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்தார். செம்மையாக தமிழில் வந்து நல்ல டயலாக்ஸ்லாம் ஸ்கிரிப்ட்லாம் எழுதுவார். ஸோ ஹீ கேவ் மீ தீஸ் 4-5 லைன்ஸ். அதுலேருந்து நாங்கள் இதை சூஸ் பண்ணது தான். அண்ட் இந்த டயலாக் வந்து நாங்கள் 2020 வச்சிருக்கோம். அண்ட் இதை வந்து தெலுங்குல நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த டேக்லைன் எனக்குரியது, காப்பிரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த டயலாக் நாங்க உருவாக்குனது, வேற யாருதும் கிடையாது, என்னது மட்டும்தான். ஸோ அடுத்து நம்மளோட குட்டி ஒர்க் ஸ்பேஸ், நம்ம எடிட்டர்ஸ் எல்லாம் இங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடிட்டருக்கு டைரக்டா வாங்கி கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப் தான் வாங்கி கொடுத்தோம். ஒரு ஹெச்பியும் இருக்கு. ஸோ இதில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 2 ஸ்பேஸ் நம்ம ஒர்க்குக்கு இவ்வளோ போதும். ஸோ இவங்க வந்து என்னோட ரேடியோவெல்லாம் சுட்டு என்னோட எடிட்டர் இங்கே வச்சிருக்காரு. இதோட சைனா ரேடியோ. இதில் நல்ல சவுண்டோட நல்ல மியூசிக் வரும். ஸோ நல்ல பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக எடிட் பண்ணுவாங்க. இதான் அவங்க ஸ்பேஸ். ஸோ அங்கே ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, சமையல் வித் ஷேரன், இதுதான் பேக்ரவுண்டில் இருக்கணும்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். கேமராவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் தாண்டி நம்மளுக்குன்னு 1-2 அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கலாம். அது சும்மா இங்கே மேலே பசங்க வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் சில்வர் பட்டன். நாங்கள் சில்வர் பட்டன் வாங்கும் போது அது தம்மத்தோண்டு ஆகணும்னு இருந்திருக்கான்னு தெரியல. பிகாஸ் அப்போல்லாம் சில்வர் பட்டன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருந்துச்சு. நான் வாங்கும் போது இவ்வளோ சின்னதாகிடுச்சு. லாஸ்ட் இயர் நான் வாங்கினேன், இப்போ இவ்வளோ சின்னதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 500K சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம். சீக்கிரமே கோல்ட் பட்டன் வாங்கிடுவோம். அண்ட் நம்ம ரொம்ப லேட்டாக இன்ஸ்டாகிராமில் நான் வந்து 1.2M கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ ரிவைவ் பேக் டு மை யூடியூப் சேனல். சீக்கிரமாக வந்துடுவோம். அப்புறம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. எனக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணாங்க, பென்சில் ஸ்கெட்சில் பண்ணாங்க. அது போய் ஏற்கனவே நான் வந்து அண்டா மாதிரி இருக்கேன், அதில் கொஞ்சம் குண்டா மாதிரி இருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஒருத்தவங்க கிஃப்டாக எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்ம ஒர்க் ஸ்பேஸ். ஒரு ஒத்த ரூமை எவ்வளோ நேரமாக உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். பட் இதுக்கு நாங்கள் வந்து ஒரு 6 months ஒர்க் பண்ணி தான் இந்த ஒர்க் ஸ்பேஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். திஸ் மீன்ஸ் அ லாட் டு மீ. என் வீடு எனக்கு எவ்வளோ முக்கியமோ, இது எனக்கு ஒரு கோவில் மாதிரி. பிகாஸ் இது என் லைஃபே சேஞ்ச் பண்ணியிருக்கு. பிகாஸ் நான் ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். அம்மா அண்ணா இறந்த டைம்ல, கோவிட்ல அம்மாவும் அண்ணா இறந்துட்டாங்க. புதுசா பாக்குற வியூவர்ஸ்க்கு சொல்றேன். ஸோ அந்த டைம்ல ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். யூடியூப் சேனல் என்னால் திருப்பி ஐ couldn't revive back. ஸோ ஐ took a lot of time. ஒரு 8 to 9 months நான் வந்து வீட்டிலேருந்தே வெளில வரல. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன். நல்லா போச்சு. எனக்கு ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பேச ஆரம்பிச்சாங்க, பூஸ்ட் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வி ஓப்பன் திஸ். பிகாஸ் ஒரு குட்டி ஸ்பேஸில் ஐஃபோன் வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்பேஸ் அதுக்காக பண்ணது. அண்ட் இதில் நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா 2 minutes நான் உங்ககிட்ட பேசணுன்னு. இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சில விஷயங்கள் நான் பேசினதில்லை. ஐ வாண்ட் டு டாக் டு யூ ரைட் அவே. ஸோ இந்த ஒரு ஸ்பேஸை, இந்த மொஹாலை நாங்கள் சுற்றி காட்டவே 4 மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஷூட்டிங்கு. கொஞ்ச நேரம் உட்காரலாம், என்னோட இன்னொரு கேமராமேனும் உட்காரலான்னு முடிவு பண்ணிவிட்டு கிம்பிளோட கீழே உட்காந்தாச்சு. ஸோ இப்போ நான் உட்காந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், 2 விஷயம் எனக்கு பேசணும். இப்போ நான் பேசுறதுனால இது மாறப்போகுதுன்றதெல்லாம் கிடையாது. அண்ட் இது ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாண்ட் டு அட்ரஸ் திஸ் திங். ஃபர்ஸ்ட் விஷயம், பாடி ஷேமிங். அதாவது உங்கள் வீட்டில் அக்கா, அம்மா, வைஃப், கூட பிறந்தவங்க எல்லாரும் யோசிச்சு பார்க்கும்போது இன்னொருத்தரை கிண்டல் பண்ணணும்னு தோணாது. அண்ட் கிண்டல் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அபியூசிவ் அண்ட் ஃபில்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கிண்டல் பண்றது வந்து மோஸ்ட்லி வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா நாங்க க்ரோ பண்ண முடியாது. வி cannot keep taking videos. அது ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகும், மூட் ஃபிளக்சுவேட் ஆகும். பட் அட் த சேம் டைம் டோன்ட் எவர் திங்க் நீங்க வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாம இருக்காதீங்க. கண்டிப்பா ஹர்ட் பண்ணும். என்னைக்காவது இந்த நம்மளே ஒரு பேட் மூட்ல இருப்போம். when we feel low, அந்த டைம்ல வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்கும் தாண்டி, ஃபேமிலி இஷ்யூஸும் தாண்டி, ஹெல்த் இஷ்யூஸும் தாண்டி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீழே இந்த மாதிரி மோசமான கமெண்ட்ஸ் வரும்போது சரி எதுக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சில டைம் தோணும். பட் அதை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா பேசுங்க. ரிவ்யூஸ், வியூஸ் நீங்க சொல்றீங்களா, ப்ராப்ளமே கிடையாது. அக்கா நீங்க ரொம்ப ஆயில் ஊத்துறீங்க, அக்கா நீங்க ஏன் இவ்வளோ அன்ஹெல்த்தியா சமைக்கிறீங்க, அது எல்லாமே வந்து அக்செப்டபிள் தான். பட் சோஷியல் மீடியான்னு வந்துட்டா இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நீங்களே வேற அதுக்கு சொல்றீங்க. ஏன்னா அதுக்கு தப்பி தவறி ஒரு ரிப்ளை பண்ணிட்டா போதும், அவ்வளோ பிரச்சனை வருது. அதனால மோஸ்ட்லி நான் வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்றது இல்லைன்னு. சில பேர் ரொம்ப அன்பா, ஸ்வீட்டா, பிளெஸ்ஸிங்கா பேசுறீங்க.
சாரி உங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல, பிகாஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வர்றதுனால ரிப்ளை பண்ண முடியல. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீ வந்து ப்ரமோட் பண்ணுற அசிங்கமான வார்த்தையில் வந்து நீ வந்து கேவலமான ஒரு பொம்பளை அது மாதிரிலாம் சொல்கிறீங்க. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு ஸ்டூடியோ, என் ஹஸ்பண்ட் என் அப்பா இதுக்கு பின்னாடி இருக்காங்க. நம்ம ஒரு ஃபேமிலியை விட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து டைம் எடுத்து, நம்மளோட ஃபேமிலி டைம்ல இருந்து டைம் எடுத்து நிறைய டைம் கொடுக்குறோம் இதுக்கு. பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் இன் லைஃப் ஆஸ் அ விமன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல். நான் ஏதோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், கைத்தட்ட வேணாம், என்கரேஜ் பண்ண வேண்டாம், ரொம்ப மோசமாவது பேசாமல் இருக்கலாம் இல்லையா? நீங்கள் வியூஸ் சொல்லுங்கள், ஒப்பீனியன் சொல்லுங்கள், ஆனால் கொஞ்சம் மரியாதையோட சொல்லுங்க. பிகாஸ் இப்போ நானும் ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணேன், இவ்வளோ டைம் எடுக்கிறேன், இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், எதுக்கு நீ என் ஹஸ்பண்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, என்னோட ஃபாதர் கேட்க மாட்டாங்க, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்க மாட்டாங்களா? வாட் ஆர் யூ டூயிங்? எதுக்கு போய் நீ வீடியோஸ் போட்டுட்டு இருக்க? உனக்கு யார் காசு கொடுக்குறா? இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் பேயிங். யார் பே பண்ணுறா நம்மளுக்கு? ஸோ வி ஷுட் ஆல்சோ ப்ரூவ் சம்திங். அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கா அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து வீடியோ ஷேர் பண்ணுறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேமராஸ், இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்க ஒரு கேமராவுக்கு வந்து லென்ஸோடு சேர்த்து எல்லாம் சேர்த்து 3-3.5 லட்சம் ரூபாய். ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நானும் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாதானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கலாம், பட் நம்ம எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்குல்ல. லெக்சரராக இருக்கிறது ஒரு ஜாப், அண்ட் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறது ஒரு ஜாப், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது ஒரு ஜாப், டீச்சிங் ப்ரொஃபஷன் ஒரு ஜாப், எல்லாமே ஒரு ஜாபில் இதுவும் ஒரு ஜாப் தான். கண்டென்ட் கிரியேஷன் இஸ் ஆல்சோ அ ஜாப். இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ இதை நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். 90% நாங்கள் எல்லாரும் அவாய்ட் பண்ணுறோம் ஆஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் நான் பேசுகிறேன். மோஸ்ட்லி நாங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவோம். பட் 10% இட் டஸ் அஃபெக்ட். புரியுதா? அதனால் நான் உங்ககிட்ட இதை ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஸ்டூடியோ பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் யூ வில் லவ் இட். ஸோ உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டூடியோவில் எந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். ஐ வுட் லவ் டு ரீட் இட். நான் வந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டே தான் இருக்கேன். பட் ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணி இன்னொருத்தருக்கு ரிப்ளை பண்ணலன்னா தப்பாகிடுது. அதனால நான் ரிப்ளை பண்ணல. பட் எல்லா நல்ல கமெண்ட்ஸும் வந்து எனக்கு கண்டிப்பாக ரீச் பண்ணுது. உங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு ரொம்ப தேவை. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 தேவை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹேட்டர்ஸ் எல்லாமையும் நம்ம க்ரோ ஆக முடியாது. இட் இஸ் சம்வே இட் இஸ் புஷிங் அஸ். நெகட்டிவாக இருந்தாலும் அதையும் தாண்டி நாங்கள் வரோம்ல. நான் ஹேட்டர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் எனக்கு இன்னும் என்னை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் கொடுக்குறீங்க. பட் கண்ணியமாக பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும், உங்கள் கோவமாக இருக்கட்டும், ஒரு கண்ணியத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இத்துடன் நம்ம படம் முடிவடைகிறது. இதில் இன்னொரு விஷயம், நம்ம என்ன கேமரா யூஸ் பண்ணுறோம், என்ன லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா அதையும் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி? ஸோ இப்படி தான் எங்களோட செட்டப் இருக்கும். நான் ஷூட் பண்ணும்போது இங்கே நின்று நான் உங்ககிட்ட பேசுவேன் இல்லையா, அப்போது இந்த மாதிரி செட்டப் தான் இருக்கும். ஸோ எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஷுட் டூ ஜஸ்டிஸ் இல்லையா? ஏதோ 2-3 ஹேட்டர்ஸ் எதாவது சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் என் வேலையை விட்டுட்டு போயிட மாட்டேன். ஸோ நன்றி, வணக்கம்.